வாங்க இன்றைக்கி கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே 4 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடியை போட்டு விசில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கேரட் ரைஸ் ரெடி. இதை குழந்தைங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாம். நான் இன்றைக்கி கேரட் ரைஸ் கூட ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளாக கேரட் ரைஸ் பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.